ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். இது மேலெல்லாம் முடியாக இருக்கும். இந்த மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சூப் வச்சு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த முடவாட்டுக்கால் என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா மூட்டு வலி, வாத நோய், எலும்பு தேய்மானம், முதுகு வலி, செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர், பிபி இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா எலும்பு பிரச்சனை, மூட்டு வலி இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கொல்லிமலை, ஏற்காடு, ஏலகிரி இந்த மாதிரியான மலை பிரதேசங்களில் தான் நமக்கு கிடைக்கும். இது எல்லா டைமும் கிடைக்காது. எனக்கு வந்து பெங்களூரில் ஒரு தாத்தா எடுத்துகிட்டு வந்து விற்றாரு. 400 rupees ஒரு கேஜின்னு சொல்லி விற்றாரு. நான் வாங்கி வச்சுருக்கேன். இது சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மேலே இருந்த அந்த முடி மாதிரி இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி கிழங்கு கழுவி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறமா கொஞ்சம் மிளகு, ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், இதோட கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க முடவாட்டுக்காலில் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் நான். இதோட கூட சோம்பு சேர்த்துட்டு இன்னும் நம்ம ஜீரா ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரா என்கிட்ட இல்லாதனால நான் ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இது போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வாஷ் பண்ணி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக சர்வ் பண்ணலாம். இந்த சூப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழங்கு எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது வாங்கி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் இந்த கிழங்கு காஞ்சிட்டாலும் அதுக்கு இருக்கிற தன்மை வந்து மாறாது. இது எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.